பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனை கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். இந்த யாக்கோபுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. பாழான நிலத்திலும் வெறுமையான அவாந்தர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனுடைய எல்லையை கர்த்தர் எப்படி பெருசாக்கினார் பாத்தீங்களா? இந்த இஸ்ரவேலின் தேவனை தான் இந்த யாபேஸ் நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென். தேவனால் மட்டுமே நம் எல்லையை பெரிதாக்க முடியும். ஏசாயா 26:15 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 26:15 இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். அது அவர் கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜாதி பெருக பண்ணுகிறீர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம், யாத்திராகமம் 1:12, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். காரணம், அது கர்த்தர் கையில தான் இருக்கு. ஒடுக்கிறவன் கையில் அல்ல, உதவுகிறவர் கையில் இருக்கிறது. என் எல்லை சுருங்க வேண்டுமா, விரிய வேண்டுமா என்பது என்னை ஒடுக்க நினைக்கிறவன் கையில் அல்ல, எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். குடும்பமே எதிரா இருந்தாலும், தாய் எதிரா இருந்தாலும், சகோதரர்கள்